ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். க்ரீன் கோகோனட் சட்னி. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 3 பல் பூண்டு, 3லேருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சாட்டே பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி எடுத்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது சட்னிக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிட்டோம்னா க்ரீன் கோகோனட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நார்மல் கோகோனட் சட்னிக்கு பதிலாக இப்படி ஆட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பேட்டர் 8 to 10 ஹவர்ஸ் ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம இது ஃப்ரிட்ஜில் வைக்காதனால ஒரு 8 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 8 மினிட்ஸ் குக் பண்ணால் சூப்பரான இட்லி ரெடி ஆகிடும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபார் மோர் ரெசிபீஸ். தேங்க்யூ.